Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெய்லி சிம்பிளிஃபிகேஷன். நேற்று நம்ம எஸ்பிஐ கிளர்க்கோட மெமரி பேஸ்டு சிம்பிளிஃபிகேஷன் போட்டிருந்தோம். நிறைய பேர் இந்த டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வாங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் ரெக்வஸ்ட் படி நான் இனிமேல் டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வரேன். ஸோ இந்த டெய்லி ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். ஈஸி லெவல்லையும் பார்ப்போம், மிக்சட் லெவல்லையுமே இருக்கும். டெய்லி ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ்க்காக போட்டு பார்த்துருங்க. ஸ்பீடு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது தாண்டி நம்ம சேனலில் அப்ளிகேஷன் சம்ஸும் வரும். இன்னைக்கு வரல, ஸோ நாளைக்குலேருந்து உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் சம்ஸும் ப்ரொவைட் பண்ணுறேன். சிம்பிளிஃபிகேஷன் வச்சு மட்டுமே சேனலை ரன் பண்ணிடாதீங்கன்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் என்னோட இன்டென்ஷன் இல்லை. ஸோ இது நான் கொண்டு வர டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் ஒரு அடிஷ்னல் வீடியோ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்குன்றதுக்காக தான். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 220 வீடியோஸ் வந்து அந்த டார்கெட் 1000 சிம்பிளிஃபிகேஷனில் போட்டிருக்கோம். அதே பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிடுறேன். அது கூட உங்களுக்கு நேற்று ஒரு 15 சிம்பிளிஃபிகேஷன் எஸ்பிஐ கிளர்க்கு பார்த்துருந்தோம். ஸோ அதனால் இதை நான் 235லேருந்து 245 10 கொஷின்ஸ் இதில் வரும். சரியா? ஸோ பிஃபோர் தேட் நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த குவான்ட் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இப்போ இன்சூரன்ஸ் செக்டர்லேருந்து ஒரு 3 ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ மறக்காமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸாம் குவான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த குவான்ஸ் A to Z சீரிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டெய்லி எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ஸோ நம்ம சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரி வீடியோஸ்லாம் போடுறதில்ல, பட் எனக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் ஒரு சார் தினேஷ்னு ஒரு சார் என்னை ரீசெண்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ அவங்க என்னென்ன எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் ரெப்கோ பேங்க் கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ எஃப்சிஐயில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ஸோ பை வாட்சிங் யுவர் மேக்ஸ் வீடியோஸ் ஒன்லி. ஸோ நம்ம மேக்ஸ் வீடியோஸ் மட்டும் யூஸ் பண்ணியே அவங்க எவ்வளோ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்ம அந்த கோர்ஸ் இந்த குவான்ஸ் A to Z சீரிஸில் எல்லா டாபிக்ஸுமே இருக்கும். ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன் இன்னைக்கூட முடிஞ்சிருச்சு. ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சீக்கிரம், இமீடியட்டாக நாளைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் எல்லா டாபிக்ஸும் லேர்ன் பண்ணக்கு அந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தினேஷ் சார். ஸோ உங்களில் வேறு யாராவது சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணாலும் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள். இது நிறைய பேருக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ 60 டேஸில் குவான்ஸை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதற்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம சேனல் அந்த கோர்ஸ்லேயே இருக்குமா. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது நேற்று நான் உங்களுக்கு கொடுத்துருந்த ஒர்க் அவுட் சம். ஓகே, 235th கொஷின் வந்து நேற்று ஒர்க் அவுட் சம்மாக நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. என்னன்னு பார்ப்போமா? 221 டிவைடட் பை எக்ஸ் இன்டூ 15 விச் இஸ் ஈக்குவல் டு 14 ஸ்கொயர். நமக்கு என்ன கிடைக்கும்? 196 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 195 வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 15 இங்கே கேன்சல் பண்ணலாமா? 15 வச்சே கேன்சல் பண்ணலாம். 1 டைம் இங்கே 15 பெருமா ரிமைனிங் 4 இருக்கும். ஸோ 13 டைம்ஸ்ன்னு கிடைச்சிருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வேணும்னா 221 டிவைடட் பை 13. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 13 வச்சு கேன்சல் பண்ணுவோமா? 1 டைம் 13 போயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும்? இந்த சைடில் ஒரு 7, இந்த சைடில் ஒரு 2, 91 இருக்கும். ஸோ 7 டைம்ஸ் 17 இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. வெரி குட். இன்னைக்கான கொஷினுக்குள்ளே போயிடலாம். 236th கொஷின் பாருங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஈஸி லெவலில் தான் இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி தான். இது ஃபாஸ்ட் ப்ராக்டிஸ், உங்கள் ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் இந்த சீரிஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்டூ இருக்குது, டிவிஷன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணணும். 16/4 வில் பி 4னு கிடச்சிரும். இப்போது 325 × 4 + 37. கைஸ், பிகினராக இருக்கீங்கன்னா என்னோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். இல்லைனா நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் மட்டும் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போது 300 4 டைம்ஸ் போட்டால் 1200 வந்துடும். 25 4 டைம்ஸ் போட்டால் நமக்கு ஒரு 100 வரும். ஸோ அப்போ இந்த போர்ஷன் 1300. அது கூட 37 ஆட் பண்ணால் 1337. 1337. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இன்னைக்கான செகண்ட் கொஸ்டின் 237th கொஸ்டின் பாருங்க. ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது ஒரு ப்ராக்கெட்குள்ள, டிவிஷன், அப்புறம் ஒரு 4 நம்பர் ப்ளஸில் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக வரதுனா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறம் இந்த ப்ராக்கெட்டை முடிக்கணும், அப்புறம் 2ஐ டிவைட் பண்ணணும். ஸோ இப்படி நிறைய டேர்ம்ஸ் ப்ளஸ்லையே வருதுன்னா இது ஒரு பேட்டர்ன், ஒரு எக்ஸாமில் கேட்கக்கூடிய பேட்டர்ன் தான். ஸோ அப்போ ஸ்க்ரீனை பார்த்து நீங்கள் 859354061001, அப்புறம் இங்கே 4 நம்பர், இப்படி ஒரு 7 நம்பர் 8 நம்பர்லாம் இருக்குன்னா இப்படி ஸ்க்ரீன் பார்த்து எழுதாதீங்க. சரியா? ஒரு 2 நம்பர் இருக்குது அப்படின்றப்போ அதை பண்ணுங்க. ஒரு 2 நம்பரோ 3 நம்பரோ இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ளஸில் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்போது ஸ்க்ரீன் பார்த்து எழுதாதீங்க. இதுக்கு நீங்கள் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தௌசண்ட்ஸாக ஆட் பண்ணுங்க, ஹண்ட்ரட்ஸாக ஆட் பண்ணுங்க, டென்ஸாக ஆட் பண்ணுங்க, ஒன்ஸாக ஆட் பண்ணுங்க. ஈஸியாக முடிச்சிடலாம். அதாவது இப்போ இது என்னது? 8000. இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் பாருங்க. 8000, இது 5000, இது 1000. இதை மட்டும் ஆட் பண்ணுங்க.
8 plus 5 நமக்கு என்ன கிடைக்கும் 13,000. 13,000 plus 1 14,000. ஸோ தௌசண்ட்ஸை ஆட் பண்ணும்போது எனக்கு 14,000 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் மைண்டில் இப்போ ஹண்ட்ரட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ஹண்ட்ரட்ஸை மட்டும். இது 500, இங்கே ஒரு 400, 900, இங்கே 100 இல்லை. ஸோ அப்போ 900 இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு 14,000, இப்போ ஒரு 900 கிடச்சிருச்சு. அப்புறம் டென்ஸ் மட்டும்தான் உங்கள் கண்ணு ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே ஒரு 90 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. இப்போ 90 வச்சாச்சு. அப்புறம் ஒன்ஸ் 3 இருக்குது, 6, 9, இங்கே ஒரு 10. ஸோ 90 + 10 இது ஒரு 100 ஆயிரும். 100 + 900 1000 ஆயிரும். 1000 + 14,000 15,000. ஸோ இந்த போர்ஷன் 15,000. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே பண்ணுறதுனால தான் இவ்வளோ நேரம் இல்லைன்னா இதை டக்குன்னு பண்ணியிருக்கலாம். இப்போ இது பண்ணுவோமா? 3 + 9 1200, 1800 வந்துருமா? ஓகே, 1800. நான் ஹண்ட்ரட்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து டென்ஸ் ஆட் பண்ணுங்க. 90, 110, 170, 180 வந்துருச்சு. அடுத்து ஒன்ஸ் ஆட் பண்ணுங்க. 17 + 3 20. ஸோ 180 + 20 நமக்கு 200 வந்துடும். 200 இது கூட ஆட் பண்ணால் 2000 வந்துடும். ஸோ 15,000 divided by 2000. அப்போ என்ன கிடைக்கும்? 30 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் 15/2 will be 7.5 is the right answer. ஓகே, ஆப்ஷன் D is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 238th கொஸ்டின் பாருங்க. 500 ப்ளஸ், ஸோ இதில் ப்ளஸ் டிவிஷன் இன்ட்டு ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிங்க. ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. 200 divided by 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 50. 50 × 50 + 500. 50 × 50 நமக்கு 2500 வந்துடும். அது கூட ஒரு 500 ஆட் பண்ணால் 3000. ஆப்ஷன் C is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 239th கொஸ்டின். 75% of 1300 + 10% of 1900. 75%னா நம்ம இதை 3/4ன்னு எடுத்துக்கலாம். 3/4 of 1300 + 10% of 1900 என்ன வரும்? ஒரு 0 கேன்சல் பண்ணால் அதுதான் 10%, 190. ஓகே, இப்போ இது கேன்சல் பண்ணலாம். இப்போ 1300 4 எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? 1300ல் பாதின்னு எவ்வளோன்னு பாருங்கள், அதுலேருந்து பாதி கண்டுபிடிங்க. இல்லையா அப்படியே எப்பவும் போல் கேன்சலேஷன் பண்ணுங்கள். 1 டைம், இங்கே 3 டைம் வரும், ரிமைனிங் 1 2 டைம், அண்ட் தென் 5 டைம், 325. 3 × 325 நமக்கு என்ன கிடைக்கும்? 300 3 டைம்ஸ் போட்டால் 900, 25 3 டைம்ஸ் போட்டால் 75. ஸோ 975 வந்துடும். அது கூட 190 ஆட் பண்ணணும். 5 6 ரிமைனிங் 1 1165 is the right answer. Option C is the right answer. Next question போலாம். 240th கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இங்கே 5000, அதுலேருந்து நான் 3000 மைனஸ் பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நீங்கள் எழுதி கூட பண்ணிக்கலாம். இன்னொன்று இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது கொஸ்டின் மார்க்கு. இப்போ இதுவும் இந்த சைடில் வந்துச்சுன்னா மைனஸில் ஆகும். அப்போ எதெல்லாம் ப்ளஸில் இருக்குது? இது ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது. 5467 1123. இது பாருங்கள், இது ரெண்டும் நெகட்டிவில் இருக்கும். 3245ம் 2310ம் நெகட்டிவ். ஓகே, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6590 வந்துடும். நெகட்டிவ் ஆட் பண்ணுங்க. 5555 5555. இப்போது 6590லேருந்து 5555 மைனஸ் பண்ணணும். ஸோ 5 கிடைச்சிரும். இங்கே 8 இருக்கும், 3 வந்துடும், 01035. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 240th கொஸ்டின் புரிஞ்சதில்ல? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 241st கொஸ்டின். 69% of 700 + 33% of 400. இதில் பெருசாக எந்த ட்ரிக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஒரு பர்சன்டேஜ் 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 69 × 7 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9 7s are 63, ரிமைனிங் 6 இருக்கும். 6 7s are 42, 483 வந்துடுது ஃபர்ஸ்ட் போர்ஷன். செகண்ட் போர்ஷன் பாருங்க. 30%, 10% 40, 30% 120, 3% 12. அப்போ 132 வந்துருமா? ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 1 ரிமைனிங் 1 615. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 242nd கொஸ்டின் பாருங்க. 30² நமக்கு 900, 20² 400 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? 500. அடுத்து இந்த மைனஸ் கொஸ்டின் மார்க் இந்த சைட் ப்ளஸ்னு மாறிடும். இந்த 22² இந்த பக்கம் வரும்போது -22² ஆகும். 22² நமக்கு என்ன? 484. அது மைனஸில் இருக்குது. 500லேருந்து 484 போச்சுன்னா 16. ஆப்ஷன் இ இஸ் த ரைட் ஆன்சர். 244 தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 21² 21² 441. அடுத்து பாருங்க, இது டிவிஷன்ல இருக்கு. 3717 டிவைடட் பை 59. கேன்சல் பண்ணுவோமா? 59ன்றது ஒரு பிரைம் நம்பர். அப்போ டேரெக்டாக தான் கேன்சல் பண்ணணும் 1 டைம். இப்போ இங்கே அப்ராக்சிமேட்டாக 2 டைம் போடவா 3 டைம் போடவான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 59 16 அஷ்யூம் பண்ணிக்கோங்க. மேலே 3717 இருக்குது. அப்போது 60 நம்ம 6 டைம் போட்டால் தான் 60 அதில் வந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த 3600 சம்திங்கில் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 6 ட்ரை பண்ணுவோமா?
59 into 6 நமக்கு என்ன கிடைக்கும் 354. இங்கே 371 இருக்கு. ஓகே 6 டைம் கரெக்டாக வரும். இப்போ 371ல் 354 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 17 இருக்குமா, இங்கே ஒரு 7 இருக்கு. அப்போ 177 இருக்கு மிச்சம். இப்போ இந்த 177ல் எவ்வளோ 59s இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 3ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் 7ன்னு முடியும். ஸோ 59 3 டைம்ஸ் போட்டு பாருங்க 177 வருதா, அப்போ 63. 3717 டிவைடட் பை 59 போட்டிங்கன்னா 63 வருது. அடுத்து கொஸ்டின் மார்க் வேணும்னா இந்த 8 இங்கே டிவிஷனுக்கு வந்துடும். 441 minus 63 நமக்கு என்ன கிடைக்கும், ஓகே 841 மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுவோமா, டைரெக்டாகவே மைனஸ் பண்ணிடுங்க. இங்கே 11லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு 8 கிடைக்கும். இங்கே 313னா 7 கிடைக்கும். இங்கே ஒன்று 3 ஆயிருக்கும். 378 டிவைடட் பை 8ன்னு கிடைக்குமா. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா, 2வால் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 4 டைம்ஸ் இங்கே 2வால் கேன்சல் பண்ணால் 189 189 by 4. இதெல்லாம் ரப் பண்ணிடுறேன். 189 by 4 என்ன கிடைக்கும், 4ஆல் கேன்சல் பண்ணுங்க. 4 டைம்ஸ் 16 வந்துடும், ரிமைனிங் 2. 7 டைம்ஸ் 28, ரிமைனிங் 1 இருந்தாலே 25. 4725. இந்த 4ஓட லாஜிக்கில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய. இந்த வேதிக் மேக்ஸ் வீடியோ பாருங்க சரியா, நம்ம ஆப்பில் இருக்கு. அதில் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் 244th கொஸ்டின் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 டிவிஷன் கியூப் ரூட் ஆஃப் 343 இன்ட்டு 45% ஆஃப் 760. ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த போர்ஷனை தான் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷனை வேற எது கூட மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, இதை முடிக்கணும். அடுத்து இப்போ பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 என்ன வரும், 35 ஸ்கொயர் தானே 1225. 3க்கு அடுத்த நம்பர் 4, இது ரெண்டா மல்டிப்ளை பண்ணால் 1225 வரும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225ன்றது 35 டிவிஷன் கியூப் ரூட் ஆஃப் 343ன்றது 7 into 45% of 760. 45% of 760 எப்படிப்பா calculate பண்ணலாம், 50% minus 5% சொல்லலாமா. 45 50 minus 5ன்னு எடுத்துக்கலாம் கரெக்டா. 50% minus 5%. 760ல 50%ன்றது நமக்கு என்ன வரும் 380 வருமா. 5%ன்றது 38 மைனஸ் பண்ணணும். ஓகே 50%லேருந்து 5% மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 80ல் 30 போச்சுன்னா 50, 342 வருமா. 342 இந்த போர்ஷன் 342 வந்துருச்சு. இது என்ன வரும் 5ன்னு வரும். ஸோ 5 into 342 1710. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 5 into 342 போட்டிங்கன்னா 1710 கிடைக்கும். புரிஞ்சதா, இஸ் இட் கிளியர், ரொம்ப சிம்பிள். 245th கொஸ்டின் பாருங்க. இது உங்களுக்கான ஒர்க் அவுட் சம், ஈஸியாக இருக்கும். மறக்காமல் இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் வீடியோலையும் மீட் பண்ணலாம். அதர் வீடியோஸும் போடுறேன். ஓகே, மறக்காமல் நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 899 ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது ஆஃபர் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.